முதல் பாதியில தேவையில்லாத காமெடி டூயட்னு இழுக்காம கதைக்கு என்ன தேவையோ அதை கச்சிதமா ஸ்பீடா கொண்டு போயிருக்காங்க. இது படத்தோட பிளஸ்ன்னே சொல்லலாம். ஆனா அங்கதான் சின்ன சிக்கலும் இருக்கு. கதை ரொம்ப ஃபாஸ்டா போனாலுமே படத்துல சுவாரஸ்யம்னு பார்த்தா ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு பில்டப் காட்சியாவே கொண்டு போயிருக்காங்களே தவிர அந்த த்ரில்லருக்கான பரபரப்பு இதுல சுத்தமா இல்ல. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒரு தங்க கடத்தல் சீன் வச்சிருக்காங்க. இது எத்தனையோ படத்துல நம்ம பார்த்து பழகி போன விஷயம் தான். ஆனா அதே சீனையே கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் ஸ்டைலிஷான மேக்கிங்லயும் கொண்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் ஆரம்பிக்கும் போதே பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் ஏதோ இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா சுவாரஸ்யம்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. பழைய காட்சிகள் அதே பழைய ரூட்ல தான் படம் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறது என்னன்னா அங்கங்க வர சின்ன சின்ன சண்டை காட்சிகள்னே சொல்லலாம். குறிப்பா ஜெயில நடக்கிற சண்டை காட்சிகள் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா டெக்னிக்கலா படம் வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஒளிப்பதிவு பத்தி சொல்லி ஆகணும். நைட்ல நடக்கிற அந்த சண்டை காட்சிகளை படம் முடிச்ச விதமும் அந்த லைட் எஃபெக்டும் அவ்வளவு அருமையா இருக்கு. ஜாக்ஸோட பின்னணி இசை அந்த பிஜிஎம் எல்லாமே படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். படத்துல அந்த கேங்ஸ்டருக்கான ஃபீலா அருமையா கொண்டு வந்திருக்காரு. வில்லன் கேரக்டர் ரொம்ப வீக்கா கொடுத்த மாதிரியே இருக்கு. இந்த மாதிரியான கேங்ஸ்டர் படங்களை பார்க்கும்போது அந்த மூளைக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான திரைக்கதை இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இதெல்லாம் ஏற்கனவே நிறைய படத்துல பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சலிப்பு தாங்க வருது. ஆக மொத்தத்துல கலிஃபா த ரூலர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டைட்டில் இருக்கிற அந்த மேஜிக் படத்துல சுத்தமாவே இல்லைங்க. நீங்க பிருத்திவிராஜ் ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்டைலுக்காக வேணா ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா ரொம்ப எதிர்பார்ப்போட போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றமா தான் மிஞ்சும்.